ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருந்த 3 வீடியோவில் இது 4வது வீடியோ. இந்த 4வது வீடியோவில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தீர்ப்பு அதாவது அதாவது முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் இங்கிறது பார்க்க போகிறோம். சரி, இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, மன சஞ்சலம், மனோபாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, யாராவது நாம் என்ன செஞ்சாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மனோபாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாக, அதாவது இதுக்கு முன்னால் நம்ம ஏதாவது தவறுகள் செஞ்சால் தான் மனோபாவத்தால் என்ன செஞ்சுவாங்க அப்படின்னா அகப்பட்டு கொள்ளுவாங்க. அப்படி அகப்பட்டு கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு தவறு இதுக்கு முன்னால் நாம் செஞ்சுருக்கிறோம், அதுக்கு தான் கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது மாதிரி நாம் என்ன செஞ்சுப்போம், எடுத்துப்போம். ஆனால் அந்த மனோபாவம் சயின்டிஃபிக் ரிசல்ட்டாக நம்ம கரெக்டாக தப்பாக நம்ம இது எந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களும் என்ன செய்யணும், நம்மளுடைய மனதை ஆராயும் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன கொண்டு வரணும். இப்படி நம்ம கொண்டு வரும்பொழுது சயின்டிஃபிக் ரிசல்ட்டாக இருக்கும்போது இந்த சம்பவத்தில் பாருங்கள், இந்த ஃபாரின் பையன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த பெண்ணிட்ட அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசி பழகிக்கிட்டே இருந்த ஒரு சமயத்தில் என்ன செஞ்சுக்கிறான், திருமணம் பண்ணிக்கிறான். திருமணம் பண்ணி என்ன செஞ்சுக்கிறான் அப்படின்னா, அந்த பெண்ணை என்ன செஞ்சுக்கிறான், ஏமாற்றிக்கிறான். 10 வருஷமாக என்ன செஞ்சுக்கிறான், ஃபாரின்லேருந்தே பேசி பேசியே என்ன செஞ்சுறான், அவளுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுறான், கெடுத்துடுறான். இந்த கதையில் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பையன் என்ன செய்கிறான், இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான். இந்த பெண் என்ன செய்கிறா, ஒரு மனக்குழப்பத்தில் என்ன செஞ்சுறா, ஆளாகிறா. அப்படி அதையும் மீறி என்ன செஞ்சுக்கிறா, தலையில் பூ வைக்கிறது கிடையாது, தலை ஒழுங்காக வாடுறது கிடையாது. தலைமுடியெல்லாம் என்ன செஞ்சுக்கிறது அப்படின்னா, கோயிலில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய முடிகள் ஒன்றுக்கு ஒன்று பின்னி என்ன செஞ்சுக்கும், இருந்துக்கும். மனக்கவலையில் என்ன செஞ்சுப்பாங்க, இருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி பாதிப்புக்கு என்ன செய்கிறாங்க, உள்ளாகிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெண்ணும் என்ன செய்கிறா அப்படின்னா, தலை பூ வைக்கிறது கிடையாது, தலை பின்னுறது கிடையாது. ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருக்கா என்ன செய்கிறா அப்படின்னா, கஷ்டப்படுறா, மனசஞ்சல ஆகிறா. இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிடமாக இருக்கா. கடைசியில் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த நபர்கிட்ட நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பேசலாம். நம்ம பேசிகிட்டு இருந்த ஒரு நபர் தானே, நம்ம வேறு யார்கிட்டையும் என்ன செய்யாது, பேசுகிறதுக்கு மனம் இல்லை. வேறு ஒருத்தங்களை திருமணம் பண்ண கூட என்ன செய்யலை, அந்த பெண்ணுக்கு பிடிக்கல. இப்படி ஒரு நிலைமையில என்ன செஞ்சுக்கிறா அப்படின்னா, ஒரு நாள் திரும்பியும் என்ன செய்கிறா, அந்த ஃபாரின் பையன் கூட என்ன செய்கிறா, பேசுகிறா. திருமணம் முடிஞ்ச பிறகும் அப்படி முடிஞ்ச பிறகு என்ன பேசும்போது என்ன செய்கிறான், அந்த ஃபாரின் பையனும் பேசுகிறான். பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவே என்ன செஞ்சுக்கலாம், இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட, நீங்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருக்காங்க, மனசஞ்சலத்தோடு நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்களே, ஒரு கணவன் மனைவியாக நீங்கள் என்னட்ட பேசிகிட்டு இருந்தீங்களே, இந்த மாதிரி ஒரு பேசக்கூடியது ஒரு உணர்வு, ஒரு செக்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ எந்த வயசுலேருந்து உருவாகுச்சு அப்படின்னா அப்படின்ட்டு என்ன செய்கிறா, அந்த பையன்கிட்ட கேட்குறா. இப்படி கேட்கும்போது அவளுக்கு ஒரு கன்ஃப்யூஷன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். ஒரு கன்னி, கற்பு, பாதுகாப்பான கலாச்சாரம் இல்லாமல் இன்னொரு பெண்ணை என்ன செஞ்சுக்கிறான், திருமணம் பண்ணிக்கிறான். அப்படி ஒரு மனநிலை என்ன செய்கிறது அந்த ஃபாரின் பையனுக்கு இருக்குன்னா, கண்டிப்பாக இவன் ஒரு ஃப்ராடு கேசஸாக என்ன செய்யணும், ஒரு கள்ள நபராக தான் என்ன இருக்கும். வேறு யாருமே என்ன செய்யலை, ஒரு பெண்ணை விரும்புகிறான் அப்படின்னா, அந்த பெண்ணை என்ன செய்கிறேன், இவ்வளோ நாள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆசை வார்த்தைகள் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அப்போ அந்த பெண்ணை நாம் என்ன செய்யலாம், திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரு கன்னி மனம், ஒரு கற்பு மனம், ஒரு பாதுகாப்பான கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு மனமே இல்லாத ஒரு மனமாக இருக்கனால இவ ஒரு கொஷினை அந்த நபர்கிட்ட கேட்குறா. அப்போ அந்த நபர் என்ன சொல்கிறா, எனக்கு 10ஆம் கிளாஸ்லேயே என்ன செஞ்சுட்டு அப்படின்னா, செக்ஸ் நாலேஜுங்கிறது ஒன்று, அந்த உணர்ச்சிங்கிறது இருந்தது. நான் 10ஆம் கிளாஸ்லேயே இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட என்ன செஞ்சுருக்கேன், பேசிக்கிட்டே இருந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உணர்வோடு தான் நான் நிறைய பேர்கிட்ட நான் என்ன பழகிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொன்ன உடனே இந்த பெண் என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்மளுக்கு சைவமும் சைவமும் சேர்ந்தா தானே என்ன செய்யுது, ஒரு மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது.
சைவமும் அசைவமும் சேர்ந்தா என்ன செய்யுது? மகரந்த சேர்க்கை இல்லையே இல்லையே. ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு மகரந்த உணர்வு தான், ஒரு அட்ராக்ஷன் தான். ஒரு நம்ம விஜய், அஜித்து இந்த மாதிரி ஒருத்தங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு உணர்வு, அதாவது பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் என்ன செய்யும்? பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தானே இது மகரந்த உணர்வு. இந்த மகரந்த உணர்வு நம்ம வச்சுக்கிட்டு நாம் மனோபாவத்துக்கு ஆளாக்கி நம்மளை என்ன செய்ய இக்கட்டான நிலைமையை என்ன செஞ்சுட்டாங்களோ உண்டாக்கிட்டாங்களே சொல்லி அந்த பெண் என்ன செய்கிறா? வருத்தப்படுறா. இப்படி ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது? யாருக்குமே என்ன செய்யக்கூடாது? உருவாக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்யுங்க? உங்கள் உள்ளார்ந்த உணர்வில் நீங்கள் சோதித்து பார்த்து சயின்டிஃபிக் ரிசல்ட் என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க. மனோபாவமாக இருந்தால் கண்டிப்பாக கடவுள்கிட்ட பிராயச்சித்தம் கேளுங்க. அதே சமயம் மனசஞ்சலத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கடவுள்கிட்ட மனு கொடுங்க. இதுதான் சரியான முடிவு. இந்த ஒரு வேளை இந்த பெண் என்ன செஞ்சுக்கலாம்? அந்த வண்ணாரமாட சுவாமிக்கிட்ட போய் கேட்டிருக்கலாம். கேட்டுக்கிட்டு ஏன் நீங்களாம் இருந்தீங்கள்ல அப்படின்னு, ஏன் இந்த மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் கொடுத்தீங்க? இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அவர் என்ன சொல்லுவார்? குத்து மதிப்பாக தான் நான் என்ன செஞ்சேன்? இந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நிலைமையை நான் உண்டாக்குனேன். ஒரு ஒரு அதாவது இந்த உலகத்தில் வைப்ரேஷன் சொல்லிக்கிட்டு யாருமே என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி என்ன கூடாது? நம்மளுடைய தப்பான மனோபாவத்தையோ மனசஞ்சலத்தையோ என்ன செய்யாது? அதிகமாக உண்டாக்கக்கூடாது. மனோபாவத்தை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம கெடுக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கலாம், செய்வனை பண்ணலாம், பில்லி பண்ணலாம், சூனியம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய என்ன செஞ்சுக்கலாம்? பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் சயின்டிஃபிக் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்ன செஞ்சுப்பாங்க? அந்த மாதிரிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? ஃபெயிலியர் தான் அவங்க. அப்போ அந்த வண்ணாரமாட சாமி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, குத்து மதிப்பாக தான் என்ன செஞ்சேன்? சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த சாமிக்கு ஒரு குத்து கொடுக்கணும்ல.